அனு, உனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுக்க போறேன். என்ன சொல்லு? அழக்கூடாது, சொல்லு. நம்ம ஏரியா மேனேஜருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. அந்த இடத்துக்கு உன் புருஷன் தான் பம்பாயில இருந்து வரப்போறாரு. வர திங்கட்கிழமை ஜாயின் பண்றாரா? உனக்கு ஷாக்கா இல்ல? டாக்ஸி. டாக்ஸி வேணுமா? இதுல போயா? உனக்காகத்தான் கொண்டு வந்தேன். நான் கூட வர மாட்டேன், தைரியமா போதும். ப்ளீஸ். டிரைவர், லாயர்ஸ் காலனி 8வது பிளாக். பிளாக் பேரு வைகைன்னு போட்டுருக்கோம். போலாம். ஏன் கண்ணு, வெச்ச இட்லி அப்படியே இருக்கு, டிஃபன் சாப்பிடவே இல்லையா? மனசு சரியில்லை ஆயா. ஏம்மா? என் புருஷனை பார்த்துட்டேன். இங்க பாம்பு கண்ணுல பட்டிருக்கம்மா, அது காலை சுத்திக்காம பாத்துக்கோ. உட்காருங்க, உட்காருங்க. சிட் டவுன் ப்ளீஸ், சிட் டவுன். குட் மார்னிங். எனக்கு மரியாதை வேண்டாம், வேலைக்கு மரியாதை கொடுங்க. அதை ஒழுங்கா செய்யுங்க. நான் வேற எந்த விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். என்னால யாருக்கும் தொந்தரவு இருக்காது. கேரி ஆன், கேரி ஆன். மன்னிக்கணும். காதலரே, இப்படியே போனா உங்க கேஸ் இலவு காத்த கிளி கேஸ் ஆயிடும். என்ன சொல்ற? ஒரு பக்கம் பழைய காதலன் வந்தாச்சு, இன்னொரு பக்கம் பழைய கணவன் வந்தாச்சு. அதனாலே அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடு வந்த என்ன நிச்சயம்? பின்ன பெருசா உங்களுக்கு ஆயிடும் நம்பிக்கையா? அட போயா. ஒருத்த மாஜி காதலன், ஒருத்த மாஜி கணவன், நீரு மாஜி ஆம்பளை. அடிக்காதீங்க. பின்ன என்ன பாஸ், உங்க காதல் வெறும் அல்பாயுசு தான். எவர்கிரீன் விடோவர். திட்லியா? வானு, பயப்படாமா வா. குட் மார்னிங் சார். உட்காருங்க. சார், எங்களுக்கு தெரியும், கல்யாணம் தானே. முதல்ல அப்ளிகேஷன் கொடுக்கணும், ஒரு மாசம் வெயிட் பண்ணணும், அப்புறம் தான் சார் கல்யாணம். தெரியும் சார். சரி, 22, 26, 29, 31 இந்த 4 தேதியில முகூர்த்தம் இருக்கு. உங்களுக்கு எந்த தேதி வசதி? புரோகிதர் மாதிரி எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சார். 22ஆம் தேதியே வச்சுக்கலாம் சார். 22ஆம் தேதி 224 ராசியான் நம்பரோ? ஓகே, இந்த ஃபாரத்தை ஃபில்அப் பண்ணுங்க, 2 பேரும் கையெழுத்து போடுங்க. 22ஆம் தேதி சாட்சியோட வாங்க. தாலி மேல் நம்பிக்கை இருக்கா? இருந்தா அத்தோட வாங்க. ஒரே வீட்டுக்குள்ள தாயும் பிள்ளையும் இப்படியா? நல்ல வேடிக்கையா தான் இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? என் காலம் முடியற மட்டும். அவனுக்கு இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா என் மனசுல நிச்சயமா அவனுக்கு இடம் கிடையாது.
பிளாட் ரொம்ப நல்லா இருக்கு. 3வது மாடி தான் இடம் கிடைச்சதா? ரொம்ப ரிஸ்காச்சே. குழந்தை மாடிப்படியில் உருண்டுட்டா? மார்க்கெட் எல்லாம் பக்கத்துலயே இருக்கு, பார்த்தேன். குழந்தைய பார்க்கணும் போல் தோணுச்சு, அதான் வந்த. நான் உன் புருஷன் பரணி கிட்ட சொல்ல மாட்டேன், குழந்தை சத்தியமா சொல்ல மாட்டேன். பொம்மை நான் தான் வாங்கிட்டு வந்தேன். இது பேட்டரியில் ஓடுற பொம்மை. சுவிட்ச் இங்க இருக்கு. நான் வரேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம்ல. 2 கல்யாணத்தை பண்ணிக்கிட்ட முருகன் நம்ம ஒரு கல்யாணத்துக்கு உதவி பண்ண மாட்டேங்கிறாரு. எனக்கு இது 2வது கல்யாணம் இல்லையா, அதனாலயோ என்னமோ. ஆமா, அர்ச்சனை தட்டுங்க. எனக்கு தெரியாது. உங்க கையில தானே கொடுத்தேன். அங்கேயே வச்சுட்டேன் போல் இருக்கு. இரு, எடுத்துட்டு வந்துடுறேன். அனு, சார் தான் மிஸ்டர் ராமநாதன். இப்பதான் அறிமுகம் ஆனாரு. வெரி இன்ட்ரெஸ்டிங் மேன். என் விசிறியா என் கச்சேரியை கேட்டிருக்காரா பாம்பே சண்மானந்த ஹால்ல. இவங்க தான் அனு, எனக்கு மனைவியாக போறவங்க. வணக்கம். வணக்கம். அர்ச்சனை தட்டுங்க. என்ன தட்டு கை மாறிடுச்சோன்னு பாக்குறீங்களா? இந்த கோயில் ரொம்ப விசேஷம் சார். இங்க வந்தா போதும், நினைச்ச காரியம் நிறைவேறிடும். அதுதான் நாங்களும் வந்தோம். கல்யாணம் சீக்கிரம் ஆகட்டும். அதான் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு சொன்னீங்களே. ஓ, அடுத்தாப்புல குழந்தை சீக்கிரம் பிறக்கட்டும். மிஸ்டர் ராமநாதன், அனுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இருந்தோம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமா. மிஸ்டர் பரணி, உங்க துணிச்சலை நான் ரொம்ப பாராட்டுறேன். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. உங்க 2 பேருடைய நல்வாழ்க்கைக்கு நான் நிச்சயம் ப்ரே பண்ணுவேன். நான் வர்றேன். வானு, போலாம். பயப்படாத, நான் உன் பழைய புருஷன் மிஸ்டர் பரணி கிட்ட சொல்லிக்கவே இல்லை. என்ன இந்த ராத்திரியில குழந்தைக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா? குழந்தைக்கு ஒண்ணும் இல்ல. என்ன? ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிடணும்னு வந்தேன். என்னது? நாளை சொன்ன என்ன ஆயிடும்? 2 நாளா சொல்லலைங்கிறது போய் 3 நாளா சொல்லலைன்னு ஆயிடும். பரணி, கோயில்ல சந்திச்சு உங்க பம்பாய் ரசிகன் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுங்களேன். அவர் வேற யாரும் இல்ல, என்னோட கணவர் தான். அவர் சொல்லவே இல்லையே. அவர் சொல்லாம இருந்தா அது பெருந்தன்மை, நான் சொல்லாம இருந்தா அது குற்றம் ஆயிடும். என் நெஞ்சு பாரத்தை இருக்கிட்ட உங்க தலையில வச்சுட்டேன். நம்ம முடிவுல ஏதாவது மாற்றம் உண்டான்னு தெரிஞ்சுட்டு போயிடுறேன்.